ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம கஸ்டமர் சைட்லேருந்து அதிகமாக வர கொஷின்ஸ்க்கு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஏன் வந்து ரெசின் ஆர்ட்டில் வந்து இவ்வளோ காஸ்ட் அதிகமாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ என்னென்னா, நீங்கள் வந்து சின்ன சின்ன ப்ராடக்ட் பண்ணுறப்ப உங்களோட ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பெரிய ப்ராடக்ட்டை கேட்குறப்ப, லைக் மேரேஜ் ப்ரிசர்வேஷன் அந்த மாதிரி கேட்குறப்ப உங்களோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற மோல்டோட டெப்த் வந்து அதிகமாக இருக்கும். டெப்த் அதிகமாக குவான்டிட்டி ஆஃப் ரெசினும் அதிகமாகும், அதுக்கு தகுந்தாப்பில் காஸ்ட்டும் அதிகமாகும். ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஆனால் நல்ல ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வுட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாம். அதாவது பேக்ரவுண்டில் வந்து வுட் வர மாதிரி இருக்கும், ஆனால் மேலே அப்பர் லேயரில் கம்ப்ளீட் ஆகுறது ரெசினில் தான் கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட குவான்டிட்டி ஆஃப் ரெசின் கம்மியாகும், அதனால ரேட்டுமே கம்மியாக இருக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்கள் ரெசின் ஆர்டிஸ்ட் கிட்ட உங்களோட பட்ஜெட் அண்ட் ப்ரிஃபரன்ஸை சொல்லி அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பெரிய பெரிய திங்ஸை ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டீப்பான ஒரு மோல்டு தேவைப்படும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.